இந்த சிபாரிசு கடிதத்தை தொடங்கி வச்சதே பெருமான் தான். அதில் ரொம்ப யுத்தியாக ஒன்று செய்தார். அருளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம், பொருளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம். பெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்க முறை என்று பெருமான் எழுதினது உமாபதி சிவாச்சாரியர். அது அருள் கொடுக்க, முத்தி கொடுப்பதற்காக எழுதியது. கடைசி வரும் முத்தி கொடுக்க முறை என்று வரும். அடியார்க்கு எளியன் சிற்றம்பளவன் கொற்ற கொடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு பெத்தான் சாம்பானுக்கு பேதம் அற தீட்சை கொடுத்து முத்தி கொடுக்க முறை. இதுதான் பாட்டு. அதில் பெருமான் ஒரு இக்கு வச்சார். அந்த பெத்தான் சாம்பான் ஒரு விறகு வெட்டி. அவருக்கு நீ பேதம் அறங்கிறார், நீ வித்தியாசம் பார்க்காத. அவன் அந்த முத்தியை பெறுவதற்கு தகுதியானவன். முத்தியை கொடுப்பதற்கு தீட்சைகள் பெற்றிருக்க வேண்டும். இதில் பெருமானும் உமாபதி சிவாலயா சொல்கிற போது முத்தி கொடுத்து தீட்சை கொடுத்து உடனே முத்தியையும் கொடுத்துனார். தீட்சை கொடுத்து முத்தி கொடுக்க முறையினர். இது 4 வரி பாட்டு. இதே 4 வரி பாட்டு பெருமான் எழுதணும்.